இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 40 கல்வி. மாணவ செல்வங்களே, குறள் எண் 395. மாணவ செல்வங்களே, உங்களுக்கான திருவள்ளுவர் எழுதிய குறள் கண்டிப்பாக படியுங்கள். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்கூர்ந்தார் நிற்குமாறு தாமும் ஆசிரியர் முன் நின்று ஏக்கற்று நின்று கற்றார் தலையாயினார். அந்நிலைக்கு நாணி கற்காதவர் எஞ்ஞான்றும் இழிந்தவரே ஆவர் என்கிறார். கல்வி கற்பதில் ஒவ்வொருவருக்கும் பெரும் விருப்பம் இருக்க வேண்டும். அதாவது செல்வந்தர்கள் முன் வறியவர்கள் சிறிதேனும் தங்களுக்கு செல்வம் வேண்டும் என்று எண்ணி எப்படி நிற்கிறார்களோ அதுபோல கல்வி கற்பவர்கள் ஆசிரியர்களிடம் நிற்க வேண்டும். அப்படி நின்று கல்வி கற்றால் அவர்களே உயர்ந்தவராவர், அவர்களே மிகச் சிறந்தவராவர், அவர்களே மேன்மையுடையவராவர். மற்ற அதற்கு நாணி நிற்பவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் கடையரே ஆவர். அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் அதாவது பணிந்து ஆசிரியரிடம் பணிந்து ஏக்கற்று நின்று கற்க வேண்டும். அப்படி கற்றால் அவர்கள் நல்ல நிலையை அடைய முடியும். அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்படி இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் உயர முடியும். ஆர்வம் உடையவர்களே கல்வி கற்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், ஆர்வம் இல்லை என்றால் கல்வி கற்க முடியாது. கடையராவர், அவர்கள் கடையராவர். அவர்கள் மண்ணில் பிறந்துமே பயனில்லாதவர்களாவர். இந்த மண்ணுக்கு பூமிக்கு சுமையானவர்களாவர். எனவே தயவு செய்து மாணவ செல்வங்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு திருக்குறள், கல்வியினுடைய அதிகாரத்தையும் முயற்சியுடைமை, ஆள்வினை உடைமைன்னு சொல்லுவாங்க. அவர் திருவள்ளுவர் ஆள்வினை உடைமைன்னு சொல்கிறார். இந்த ரெண்டையும் முதல்ல படிங்க. எல்லாமே படிங்க. 1330 குறள்களையும் படியுங்கள். இந்த 2 அதிகாரத்தையும் முதலில் படிங்க. இப்போ இந்த கல்வி அதிகாரத்தை ரொம்ப நுட்பமாக நீங்கள் படிக்க வேண்டும். படித்தவுடன் உங்கள் அறியலாமலே நாமளும் நிச்சயமாக நல்லா முன்னேறி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.